ஓம் சாய்ராம். லக்ஷ்மி குபேரர் அருளை பெற்று தரக்கூடிய இந்த குபேர பானை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் 3 பானைகள் இருக்கும். மண் பானைகள் தான். டெக்கரேட்டிவாகவும் கிடைக்கும், ப்ளைனாகவும் கிடைக்கும். நீங்கள் வாங்கி கூட டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூஜை ரூமில் வைக்கிறனால நமக்கு லக்ஷ்மி குபேரர் அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த 3 பானையில் கீழே இருக்கக்கூடிய பானையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் பச்சரிசி அல்லது நெல் நிரப்பி வைக்கலாம். 2வது பானையில் நீங்கள் துவரம் பருப்பு வைக்கலாம். இது கொஞ்சம் சிறியதாக இருக்கும். அதற்கு மேலே கொஞ்சம் சிறியதான பானை இருக்கும். 3வது பானையில் நீங்கள் காயின்ஸ் அல்லது கல்லுப்பு போட்டு நீங்கள் வைக்கலாம். அது கூடவே ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு போட்டு வைக்கிறது நல்லது. இது மாதிரி தானியங்கள் நிரப்பி வைக்கிறதுனால அன்னபூர்ணி ஆவாகனம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு இதை பூஜை அறையில் எடுத்து வச்சு தினமே நீங்கள் தூபம் காமிச்சிட்டு வர்றது நல்லது. முக்கியமாக வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் வந்துச்சுன்னா அது குபேரருக்குரிய நாள். அந்த நாளில் நீங்கள் தூப தீபம் புஷ்பம் இதெல்லாம் வச்சு சிறப்பாக நீங்கள் ஒரு பூஜை பண்ணுங்கள். லக்ஷ்மி குபேர பூஜையிலையும் இந்த பானையை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். 15 நாட்களுக்கு ஒரு முறை உள்ளே இருக்க பொருளை நீங்கள்